ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல செம்ம டேஸ்டியான ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெசிபி பார்த்துலாங்க. இந்த குழம்பு வைக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சு விட்டு செய்ய போறோம். இதே ரெசிபி நீங்க தேங்காய் அரைச்சு விடாம அப்படியே நீங்க பிளெயினாவும் செய்யலாம். அதே மாதிரி வறுவல் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் திக்கா நம்ம செஞ்சுக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா ரொம்பவே முக்கியம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 பீஸ் கல்பாசி, ஒரே ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சோம்புக்கு பதிலா நட்சத்திர சோம்பு சேர்த்தாலும் ஓகே தாங்க. நம்ம சோம்பு சேர்த்த அதே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மசாலா வறுக்கும் போதே கூடவே நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து தனியா வறுத்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆச்சு அப்படின்னா கூட மசாலாவோட ஃபிளேவர் மாறிடும். அதனால நான் அதை லாஸ்டா வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா தான் இருக்கிறதே ரொம்பவே முக்கியமான மசாலா. அதனால இது கொஞ்சம் பக்குவமா நம்ம வறுத்து எடுக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரணும். தேங்காயோட ஃபிளேவரும் நல்லா அன்லாக் ஆகி வரணும் இந்த மசாலாவோட சேர்த்து. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் அரைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மட்டும் நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். கொரப்பா இருக்கக்கூடாது. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும், டெக்ஸ்டரும் சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சரியா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய தக்காளியை ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதுல சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகா பொடி. இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இது ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சேர்த்திருக்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுது இதுல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துட்டு இப்ப குழம்பு பார்க்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு. பட் ஆனா நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் எல்லாம் வெந்து வர நேரத்துக்கு குழம்பு நல்லா திக்கா கிரேவியா இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடையில அப்பப்ப இந்த மாதிரி ஓபன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப லாஸ்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி எல்லாம் வத்தி சிக்கன் எல்லாமும் நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, தெருவே மணக்கிற அளவுக்கு சூப்பரான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு முறை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.